கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சார் என்னடா மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதையா? என்ன மரியாதை? ஆ? அந்த பொண்ணு பின்னால 3 மாசமா சுத்துற. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அத உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லி கிட்னாப் பண்ற மாதிரி நடிச்சு நீ காப்பாத்துற மாதிரி நாடகமாடி அந்த பொண்ணு வீட்டுல போய் பேச ஆரம்பிச்சிட்ட. இல்லங்கறியா? சத்தியமா இல்ல சார். அடேங்க அப்பா, என்னமா யூகிக்கிறீங்க? நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது மாதிரியா சொல்றீங்களே? சும்மா கதை எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஜான்சிய ஏன் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண? சார், அந்த 2 பேரோட அடையாளத்தை காலையில உங்ககிட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நானே தப்பு பண்ண மாதிரி என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சார் நியாயம் அது? சரி, நியாயத்தை பத்தி விடு. நீ அந்த வேன் நம்பர் பாத்தியா? பார்த்தேன் சார். என்ன நம்பர்? TN023634 சார். அந்த வேன்ல வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்ல சார். அந்த கிட்னாப் பண்ணவங்களோட பேர் என்ன? டான் பிரதாப். சரி, இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. எழுது. ஹலோ சார், என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அந்த பையன் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கான். வேன் நம்பர் சொன்னானா? வேன் நம்பரை மட்டும் இல்ல சார், உங்க ஆளோட பேரையும் பக்காவா சொல்றான். என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர், நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுக்கலாம்னு நானும் என் பொண்ணு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ ஓகே சார். இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சாயங்காலம் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அப்படியே வீட்டுக்கு வரேன் சார். ஓகே சார், ஓகே. ஓகே சார். என்னையா எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். என்னையா இது? என்ன இது? கம்ப்ளைண்ட் சார். எதுக்கு சார் இப்படி? என்னையா இது? கம்ப்ளைண்டா இது? நீ கிளம்பு. நாளைக்கு வந்து வேற எழுதி கொடு. சார், இப்போ இன்னொன்னு எழுதி கொடுக்குறேன் சார். அதெல்லாம் நீ ஒண்ணும் எழுத வேண்டாம். இப்ப நீ கிளம்பு. கிளம்பியா? கம்ப்ளைண்ட் கொடுக்கறானா? கம்ப்ளைண்ட். நான் சுந்தராபுரம் ஹை ஸ்கூல்ல டீச்சரா வர்க் பண்றேன். இந்தாங்க தம்பி, காஃபி பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. கார்த்திக் சார், தயங்காம எடுத்துக்கோங்க. எங்க அம்மாவோட பார்வையில இன்னைக்கு நீங்க சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. சும்மா இருடி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல என் பொண்ணை காப்பாத்தலன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அவங்க மட்டும் மயக்க மருந்து போடாம இருந்திருந்தா இவங்களே விஜயசாந்தி மாதிரி பறந்து பறந்து சண்டை போட்டு இருப்பாங்க. என்ன சான்சி நான் சொல்றது? இப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசுப்பேத்தி தான் இப்ப என் மேல 14 கேசஸ் இருக்கு. எல்லாம் சில்லி கேசஸ் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு சின்ன டிராபேக் தானே. 14 கேஸா? என்னங்க ரவுடி பசங்க அசால்ட் கணக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? பாருங்க தம்பி, எப்படி சிரிக்கிறா பாத்தீங்களா? இதுக்கு தான் தம்பி நானும் பயப்படுறேன். பொம்பளை பிள்ளை இன்னொரு இடத்துல வாழ போறமேன்னு கொஞ்சமான பயம் இருக்கா பாத்தீங்களா? நீயாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லுப்பா. இப்படித்தான் எங்க என்ன தப்பு நடந்தாலும் உடனே அதை தட்டி கேக்குறதுக்கு முதல்ல அளப்போ இவ தான் நிக்கிறா. அட, நம்ம கேரக்டர். என்ன உங்க கேரக்டரா? ஆமாங்க, எனக்கும் எங்க தப்பு நடந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு கூட காலையில பாருங்க, பஸ்ல ஒருத்தன் பெரியவர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிட்டான். நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். அப்புறம் பிளேட் எடுத்து ஒரு போடு போட்டான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ். இல்லைனா இந்நேரம் இந்த இடத்துல ஒரு வீர தழும்பே இருந்திருக்கும். என்ன தம்பி நீங்க அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவ செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க 2 பேர் பண்றது சரிதானம்மா? என்னமோப்பா, இந்த காலத்து பசங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. ஜாக்கிரதையா இருந்தா சரிதான் தம்பி.
இருந்து மத்தியானம் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ வேணாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா. இன்னைக்கு கார்த்திக் சார் நம்ம வீட்ல இருந்து சாப்பிட்டு தான் சரி, போவாரு. நான் போய் ரெடி பண்றேன். சும்மா இருங்க. சரியான நேரத்துக்கு குக்கரும் விசில் அடிச்சிச்சு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். வரேன். சரிம்மா. கார்த்திக், கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்களா ஸ்டேஷன்ல? கொடுத்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர நச்சு. நாளைக்கு வேற கம்ப்ளைண்டோட வர சொல்லிருக்கான். ஐயோ, அவன் ஒரு மாதிரி டார்ச்சரான ஆளாச்சே. இந்த பக்கம் நல்லவனானும் தெரியாது, அந்த பக்கம் கெட்டவனானும் தெரியாது. அதனாலதான் கார்த்திக் நான் அந்த ஸ்டேஷன் பக்கமே போறதில்ல. எப்ப போனாலும் ஒரு மாதிரி நக்கலாவே பேசுவான். அந்த இன்ஸ்பெக்டர் மோஸ்ட்லி உங்க கிட்னாப் பண்ணவங்க கிட்ட காசு வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் உங்க கம்ப்ளைண்ட் அவன் வாங்கல. அவன் கம்ப்ளைண்ட் வாங்குற வரைக்கும் நீங்களும் விட மாட்டீங்க, நானும் விட மாட்டேன். ஏன்னா என்ன கிட்னாப் பண்ண சொன்ன ஆளுங்களோட அவன் லிங்க்ல இருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா உங்களை கிட்னாப் பண்ணவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும் கார்த்திக். யாரு? எல்பி பிரின்ஸ் ஓனர் பூபதி ராஜாவும் அவரோட பொண்ணு தமிழ் அரசியும். ஓ, அவரா? அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளாச்சே. அவர் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறதா? ஆமா. அப்ப ஸ்டேஷன்ல அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துற வேண்டியதானே? பெரிய மனுஷன், ஆழம் பார்த்துதான் ஆளை பிடிக்கணும். இல்லன்னா நம்ம மேலேயே மான நஷ்ட வழக்கு போட்டுருவான். அவனுக்காவது மான மரியாதை இருக்கிறதாவது. அவனை தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க. ஹலோ, யாரு? என்ன சார், எப்படி இருக்கீங்க? யாருன்னு சொல்லுங்க. கார்த்திக் பேசுறேன். கார்த்திகா? எந்த கார்த்திக்? பொம்பளைங்க போட்டோ பார்த்து ரேட்டை பிக்ஸ் பண்ற பிசினஸ் மேன் பூபதி ராஜா. இப்ப தெரியுதா நான் யாருன்னு?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.